எல்லோரோட வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால் அது கண்டிப்பாக ஸ்கூல் டேஸாக தான் இருக்கும். அந்த வயசில் வர்ற காதல், ஏமாற்றம், நட்பு இது எல்லாம் திரும்பவும் ஒரு அழகான கவிதையாக சொல்ல வந்திருக்கிறாரு இயக்குனர் மதன். வாங்க, என்ன பண்ண இப்ப நீ? டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை இயக்கி நம்ம கவனத்தை ஈர்த்த அபிஷன் இப்போ வித் லவ் படம் மூலமாக ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்காரு. ஐ லவ் யூ. இவருக்கு ஜோடியா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அனஸ்வரா ராஜன். படத்தோட கதை என்ன? இது நம்ம பழைய நினைவுகளை தூண்டுதா? வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தோட கதை 10ஆம் வகுப்புல ஆரம்பிக்குது. ஹீரோ சத்யா அனிஷாங்கிற பொண்ணு மேல ஒரு தலையா காதல்ல இருக்காரு. அனிஷா சத்யா கிட்ட நார்மலா பேசினாலும் சத்யாவோட கூடவே இருக்கிற ஒரு நெருங்கிய நண்பன் பண்ற துரோகம் தான் கதையில வர்ற முதல் ட்விஸ்ட். இன்னொரு பக்கம் மோனிஷான்னு ஒரு கேரக்டர். அவங்க பாலாஜிங்கிற ஒருத்தரை ஒன் சைடா லவ் பண்றாங்க. ஸ்கூல் முடியுது, ஆனா இவங்க யாருடைய காதலும் சக்சஸ் ஆகல. வருஷங்கள் ஓடுது. அனிஷாவுக்கு ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளையோட கல்யாணம் ஆகுது. பாலாஜி ஒரு பெரிய ஆண்டர்பிரனராகி சிங்கிளா இருக்கிறாரு. ஆனா நம்ம சத்யாவுக்கும் மோனிஷாவுக்கும் மட்டும் வாழ்க்கை ஒரு செக் வைக்குது. இவங்க 2 பேருக்கும் வீட்டில் பார்க்குற சம்பந்தம் தான் இவங்க 2 பேரும். ஒரு காஃபி ஷாப்ல 2 பேரும் மீட் பண்ணும்போது அவங்க கல்யாணத்தை பத்தி பேசாம அவங்களோட பழைய காதலர்களை தேடி போய் மனசுல இருக்கிறத சொல்லலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் படத்தோட மீதி கதை. எனக்கு ஒரு ஐடியா. உங்க லைஃப்ல ஒரு அன்எக்ஸ்பெக்ட் லவ் இருக்கு, ஏன் லைஃப்லயும் இருக்கு. அபிஷன் ஜீவிந்த் டூரிஸ்ட் ஃபேமிலி மூலமா இயக்குனராக அறிமுகமாகி இருந்தாலும் அதே திரைப்படத்தில் ஒரு நடிகராகவும் நடித்திருப்பார். வித் லவ் படத்திலையும் அவர் ஒரு நடிகராக ஏற்றுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்கு எப்படியாச்சும் சொல்லிடலாம் இருக்கேன்டா. அந்த 10ஆம் வகுப்பு பையனோட இன்னசென்ஸ் ஆகட்டும், இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி ஆகட்டும் செமையா பண்ணியிருக்கிறாரு. முக்கியமா அந்த எமோஷனல் சீன்ஸ்ல ஸ்கோர் பண்றாரு. அடுத்ததா அனஸ்வரா ராஜன். இவங்களை பத்தி சொல்லவே வேணாம். அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வர்ற சீன்ஸ்ல இருந்து அப்புறம் வர்ற மெச்சுவர் லுக் வரைக்கும் மோனிஷாங்கிற கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் ஷான் ரால்டன் மியூசிக். ஒவ்வொரு சீன்லையும் மியூசிக் பேசுதுன்னு தான் சொல்லணும். அந்த மெலடி சாங்ஸ் எல்லாம் லூப்ல கேட்குற மாதிரி இருக்கு. படத்தோட எமோஷனல் வெயிட்டேஜை ஷான் அவரோட பிஜிஎம் மூலமா பல மடங்கு ஏற்றிருக்கிறார். இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் கண்டு பிடிக்கிறோம், கண்ண பாக்குறோம், காதல சொல். படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தால் படத்துல வர்ற காதல் மற்றும் நட்பு சம்பந்தமான வசனங்கள். லவ்லாம் அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஏய், நீ என்னடா லவ் கிவன் கெட்ட வார்த்தைலாம் பேசுற? கம்முனு போ. அவை ரொம்பவும் ஆழமாகவே அமைஞ்சிருக்கு. டவுட் வேற, பொசசிவ்னஸ் வேற. அடுத்ததா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ். காஃபி ஷாப்ல ஆரம்பிச்சு அவங்களோட தேடல் பயணம் வரைக்கும் படம் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. பொசசிவா இருக்கிறது டைரக்டா கேட்க கூடாது. மைனஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தால் படத்தோட சில சீன்ஸ்களை இலகுவாக கணிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஆக்டிவிட்டி மூலமா சொல்லணும், அப்பதான் கியூட்டா இருக்குல்ல. மொத்தத்தில் வித் லவ் இது வெறும் காதல் படம் மட்டுமில்லை. இது ஒரு பிரிந்த இதயங்களின் பயணம். நம்ம பழைய ஸ்கூல் க்ரஷ்ஷை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. அபிஷன் ஜீவிந்த் ஒரு நடிகராக ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுத்துருக்காரு. ஒரு க்யூட்டான எமோஷனலான லவ் ஸ்டோரி வேணும்னா வித் லவ் இஸ் அ மஸ்ட் வாட்ச். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த திரைப்படத்திற்கு என்டர்டெய்லி வழங்கும் புள்ளிகள் 10க்கு 8.8. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான திரை விமர்சனத்தில் நான் கட்டிக்க போறடா, நீ மூட்டு பேசுறா.